ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மெக்கானிக்கல் மைண்ட். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பிபாப் பார்ட் 19. பார்ட் 18 பார்க்காதவங்க மேலே ஒரு லிங்கை கிளிக் பண்ணிட்டு பார்த்துருவாங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா புரியும். பிபாப் சீரீஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சம்மரி ஆஃப் பிபாப் எலமெண்ட்ஸ். போன பார்ட்டில் கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட்ஸை பற்றி பார்த்தோம். அதில் டிஃபரன்ஸ் பிட்வீன் கஸ்டமர் அண்ட் கன்சியூமர், types of consumer, what is customer specific requirement, categories in customer specific requirement, IATF requirement on customer specific requirement, how customer will communicate their CSR, overall having customer specific requirements, CSR submission in PPAP. இதை பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்த்தோம். போன பார்ட்டில் நாம் கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட்ஸை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிறது பார்ட் சப்மிஷன் வாரண்ட் PSW. இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ட்ரைனிங்குள்ளே போகலாம். பார்ட் சப்மிஷன் வாரண்ட். இதில் நாம் பார்க்க போகிற கண்டென்ட், வாட் இஸ் பார்ட் சப்மிஷன் வாரண்ட், பர்பஸ் ஆஃப் பார்ட் சப்மிஷன் வாரண்ட், considerations during updating PSW, model PSW format, whenever PPAP to be submitted, how PPAP to be submitted, advantages of PPAP submission. இந்த எல்லா கண்டென்ட்டை பற்றியும் நாம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு, வாட் இஸ் பார்ட் சப்மிஷன் வாரண்ட். பார்ட் சப்மிஷன் வாரண்ட்னா என்ன? A form which summarizes the PPAP package of the documents to the customer is called as part submission warrant. PPAPல என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குங்கிறத சம்மரைஸ் பண்ணுற ஒரு ஃபார்ம் தான் பார்ட் சப்மிஷன் வாரண்ட். இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் PSW. இதை PSWன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. The supplier will sign PSW to declare that their production process will meet their customers' requirements. இந்த PSWல சப்ளையர் அவங்களோட ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்ஸை மீட் பண்ணுன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி சைன் பண்ணுவாங்க. கஸ்டமர் வில் வெரிஃபை த PPAP டாக்குமெண்ட்ஸ் அண்ட் ப்ரொவைட் தேர் அக்செப்டன்ஸ் பை சைனிங் இன் PSW. PPAP டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு கஸ்டமர் அவங்களோட அக்செப்டன்ஸை இந்த PSWல தான் சைன் பண்ணுவாங்க. இட் இஸ் த ஃபைனல் ஸ்டேஜ் எண்ட் ஆஃப் PPAP பிட்வீன் சப்ளையர் அண்ட் கஸ்டமர். PPAPோட ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது PPAP எங்கே எண்ட் ஆகும்னா இந்த கஸ்டமர் அப்ரூவலோட எண்ட் ஆயிரும். இப்போ உங்களுக்கு பார்ட் சப்மிஷன் வாரண்ட்டை பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பர்பஸ் ஆஃப் பார்ட் சப்மிஷன் வாரண்ட்டு. இந்த பார்ட் சப்மிஷன் வாரண்ட்டோட பர்பஸ் என்ன? The PSW document will provide the below details. PSW டாக்குமெண்ட்ஸ் மூலமாக நாம் சில டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன டீட்டெயில்ஸ்னால், பார்ட் டீட்டெயில்ஸ், supplier and customer, reason for submission, level of submission, summary of main documents in PPAP, declaration by supplier with sign, acceptance by customer with sign. இதில் சொல்லியிருக்கிற எல்லா டீட்டெயில்ஸ்க்காகவும் ரெக்குயர்மெண்ட்ஸ்க்காகவும் நமக்கு பார்ட் சப்மிஷன் வாரண்ட் தேவை. இந்த பார்ட் சப்மிஷன் வாரண்ட்டை அப்டேட் பண்ணும்போது சில பாயிண்ட்ஸை நாம் ஞாபகம் வச்சுக்கணும். Considerations during updating PSW. It must be completed in all required fields. PSWல சொல்லியிருக்கிற எல்லா ஃபீல்டுலையும் நாம் அப்டேட் பண்ணணும். பார்ட் நம்பர் should be matched with PO released by customer. கஸ்டமர் அவங்களோட பார்ட் நம்பரை அவங்க ரிலீஸ் பண்ண POல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே பார்ட் நம்பரை தான் நாம் PSWலையும் மென்ஷன் பண்ணணும். பார்ட் டீட்டெயில்ஸ் டு பி மென்ஷன்டு. அதுக்கப்புறம் பார்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணணும். ரீசன் ஃபார் சப்மிஷன் டு பி மென்ஷன்டு கிளியர்லி. என்ன ரீசனுக்காக PPAP சப்மிட் பண்ணுறோங்கிறத PSWல மென்ஷன் பண்ணணும். கரெக்ட் சப்மிஷன் லெவல் டு பி மென்ஷன்டு. PPAP சப்மிஷனில் 5 லெவல் இருக்குது. அதில் எந்த லெவலில் நாம் சப்மிட் பண்ணுறோங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். சம்மரி ஆஃப் மெயின் டாக்குமெண்ட்ஸ் டு பி மென்ஷன்ட் ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன். PPAPல நாம் என்னென்ன மெயின் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோங்கிறத இந்த PSWல மென்ஷன் பண்ணணும்.
சப்ளையர் should sign in PSW before submitting to customer. PPAP சப்மிட் பண்ணும்போது என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா PSWல சப்ளையரோட சைன் கண்டிப்பா மென்ஷன் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் தான் கஸ்டமருக்கு சப்மிட் பண்ணணும். இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் PSWவை அப்டேட் பண்ணும்போது ஞாபகத்துல வச்சுக்கணும். நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது ஒரு மாடல் PSW ஃபார்மேட். இது ஒரு மாடல் PSW ஃபார்மேட். இந்த இடத்துல கம்பெனியோட லோகோவை மென்ஷன் பண்ணணும். இங்க பார்ட் டீடைல்ஸ், டிராயிங் டீடைல்ஸ், செக்கிங் எய்ட் டீடைல்ஸை அப்டேட் பண்ணணும். அடுத்து இந்த இடத்துல சப்ளையர் இன்ஃபர்மேஷன், சப்மிஷன் இன்ஃபர்மேஷன், கஸ்டமர் நேம் அண்ட் அப்ளிகேஷன் இதையெல்லாம் நாம மென்ஷன் பண்ணணும். இங்க மெட்டீரியல் ரிப்போர்ட்டிங் அப்புறம் ரீசன் ஃபார் சப்மிஷனை மென்ஷன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் பிபாப் சப்மிட் பண்ணும்போது இனிஷியல் சப்மிஷனை செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஒரு ரீசனுக்காக பிபாப் சப்மிட் பண்ணோம்னா இந்த கரெக்டான ரீசனை வந்து செலக்ட் பண்ணணும். சப்போஸ் நாம சப்மிட் பண்ற ரீசன் இதுல மென்ஷன் பண்ணலைன்னா அதருங்கிறத கிளிக் பண்ணிட்டு என்ன ரீசனுக்காக பிபாப் சப்மிட் பண்றோமோ அதை இங்க மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல சப்மிஷன் லெவல், சம்மரி ஆஃப் மெயின் பிபாப் டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ்டு இதையெல்லாம் மென்ஷன் பண்ணணும். பிபாப் சப்மிஷன்ல 5 லெவல் இருக்கு. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5. இந்த 5 லெவல்ல கஸ்டமர் ஏதாவது ஒரு லெவலை ஸ்பெசிஃபிக்கா கேட்டார்னா அந்த லெவலுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். இல்லைன்னா டிஃபால்ட்டாவே லெவல் 3க்கு தான் சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் பிபாப்ல என்னென்ன மெயின் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோங்கிறத இங்க மென்ஷன் பண்ணணும். இப்போ உங்கள நிறைய பேருக்கு என்னென்ன லெவல்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுங்கிறத பத்தி டவுட் வரும். அதை இந்த டேபிள் மூலமா பார்த்துடலாம். இங்க லிஸ்ட் ஆஃப் பிபாப் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இங்க 5 லெவல் இருக்கு. லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4, லெவல் 5. இதுல எங்கெங்கெல்லாம் எஸ்ன்னு மென்ஷன் ஆயிருக்கோ அது எல்லாமே நாம பிபாப் சப்மிட் பண்ணும்போது கஸ்டமருக்கு சப்மிட் பண்ணணும். ஆர் இல்ல ஸ்டார் மென்ஷன் ஆயிருந்ததுன்னா அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் நாம கம்பெனியில மெயின்டைன் பண்ணணும். கஸ்டமர் ஆடிட் வரும்போதோ இல்ல கேட்கும் போதோ நாம அதை சப்மிட் பண்ணணும். இதுதான் பிபாப் எலமெண்ட்ஸ் வெஸ் பிபாப் சப்மிஷன் லெவல் மேட்ரிக்ஸ். நீங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டீடைல்டா புரியும். இந்த இடத்துல சப்மிஷன் ரிசல்ட், டிக்ளரேஷன், சப்ளையர் சைன் இதெல்லாம் இருக்கணும். இங்க கஸ்டமர்ஸ் அப்ரூவல் அண்ட் சைன். நாம பிபாப் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் கஸ்டமர் நம்ம பிபாப் டாக்குமெண்ட்டையும் பார்ட்டையும் வெரிஃபை பண்ணிட்டு இந்த இடத்துல பார்ட் வாரண்ட் டிஸ்போசிஷன் அப்ரூவ்டுன்னு டிக் பண்ணுவாரு. அதே மாதிரி பார்ட் ஃபங்க்ஷனல் அப்ரூவல் இங்கேயும் அப்ரூவ்டுங்கிறத மென்ஷன் பண்ணி இங்க அவரோட நேம், அவரோட சிக்னேச்சர் அப்புறம் டேட்டை மென்ஷன் பண்ணுவாரு. ஃபைனலா பிஎஸ்டபிள்யூ டாக்குமெண்ட்ல இந்த இடத்துல நாம ஃபார்மேட் நம்பரை ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கணும். இந்த ஃபார்மேட் நம்பரை பிபாப்பை கஸ்டமருக்கு நாம சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இது வரைக்கும் நாம பார்த்தது PSW ஃபார்மேட். அடுத்து பிபாப்பை பத்தி பார்க்க போறோம். whenever பிபாப் டு பி சப்மிட்டட். இந்த பிபாப்பை எப்பப்போ எல்லாம் சப்மிட் பண்ணணும்னா இனிஷியல் சப்மிஷன் ஒரு பார்ட்டை ஃபர்ஸ்ட் டைம் டெவலப் பண்ணும்போது சப்மிட் பண்ணணும். இன்ஜினியரிங் சேஞ்சஸ் ஏதாவது ஈஸியன் சேஞ்ச் ஆச்சுன்னா பண்ணணும். டூலிங், டிரான்ஸ்ஃபர், ரீப்ளேஸ்மெண்ட், ரீஃபர்பிஷ்மெண்ட் ஆர் அடிஷனல் டூல்ல இந்த சேஞ்சஸ்லாம் நடக்கும்போது சப்மிட் பண்ணணும். கரெக்ஷன் ஆஃப் டிஸ்கிரிபன்சி ஏதாவது ஒரு ஆக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சப்மிட் பண்ணணும். சேஞ்ச் டு ஆப்ஷனல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் மெட்டீரியல் ப்ராடக்டோட கன்ஸ்ட்ரக்ஷன்லையோ இல்லை மெட்டீரியல்லையோ சேஞ்ச் வரும்போது சப்மிட் பண்ணணும். சப்சப்ளையர் ஆர் மெட்டீரியல் சோர்ஸ் சேஞ்ச் நம்மளோட சப்ளையரையோ இல்லை மெட்டீரியல் சோர்ஸையோ சேஞ்ச் பண்ணும்போது. சேஞ்ச் இன் பார்ட் ப்ராசஸிங் பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸை மாற்றும் போது. பார்ட் ப்ரொடியூஸ்ட் அட் அடிஷனல் லொக்கேஷன் எக்ஸெட்ரா ஏதாவது ஒரு அடிஷனல் லொக்கேஷன் அது எக்ஸ்ட்ரா லைனாக இருக்கலாம் இல்லை வேற ஒரு எக்ஸ்ட்ரா பிளான்ட்டாக இருக்கலாம். அந்த இடத்துலலாம் நாம் பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போதும் சப்மிட் பண்ணணும். இதே மாதிரி இன்னும் பல ரீசனுக்காக நாம் பிபாப்பை சப்மிட் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச வேற ரீசன் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நாம பார்க்க போகிறது பிபாப்பை எப்படி சப்மிட் பண்ணணும். ஹவு பிபாப் டு பி சப்மிட்டட். பிபாப்பில் நிறைய ஃபார்மில் நாம் சப்மிட் பண்ணலாம். பட் கஸ்டமர் ரெக்யர்மெண்ட் வந்து ஸ்பைரல் பைண்டிங்காக இருக்கலாம், ஸ்டிக் ஃபைலாக இருக்கலாம், ஏஜேஎஸ் ஃபைலாக இருக்கலாம், பிளாட் ஃபைலாக இருக்கலாம். இதை தவிர வேற ஏதாவது ஃபார்மில் கஸ்டமர் கேட்டாங்கன்னா அந்த ஃபார்மில் நாம் பிபாப்பை சப்மிட் பண்ணணும். சாஃப்ட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் ஆல்சோ வில் பி சப்மிட்டட் டு கஸ்டமர் இஃப் ஆஸ்க்டு பை தெம். ஹார்ட் காப்பி சப்மிட் பண்ணாலும் சில சமயம் கஸ்டமர் வந்து சாஃப்ட் காப்பி ஆகும், அதாவது மெயிலையும் கேட்பாங்க. அந்த மாதிரி டைமில்
நம்ம சாஃப்ட் காப்பியாவும் கஸ்டமருக்கு சப்மிட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு பிபாப்பை எப்படி சப்மிட் பண்ணணுங்கிறத பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சிருக்கும். ஃபைனலா நாம பார்க்க போறது அட்வான்டேஜஸ் ஆஃப் பிபாப். பிபாப்னால என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் நமக்கு கிடைக்குது. இட் வில் கிவ் பிராக்டிஸ் ஆஃப் ஃபார்மல் பார்ட் கன்ஃபர்மேஷன் அண்ட் அப்ரூவல். பிபாப் சப்மிஷன் பிராக்டிஸை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஒரு பார்ட்டை ஃபார்மலாக எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும், அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட எப்படி அப்ரூவல் வாங்கணும்னு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்ஷூர்ஸ் குவாலிட்டி பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் பிஃபோர் ஸ்டார்டிங் ப்ரொடக்ஷன் ஆஃப் பார்ட். ஒரு பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பார்ட்டோட குவாலிட்டியை எப்படி பிளான் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். கன்ஃபார்ம்ஸ் டிசைன் இன்டெகிரிட்டி ஆஃப் பார்ட். பிபாப் மூலமாக ஒரு பார்ட்டு அதோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை டிராயிங்க்கு ஏற்ற மாதிரி இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ண முடியும். இஷ்யூஸ் வில் பி ஐடென்டிஃபைடு அண்ட் ரெக்டிஃபைடு பிஃபோர் ப்ரொடக்ஷன். ஒரு பார்ட்டை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த ப்ராசஸில் இருக்கிற இஷ்யூவை எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால் ரெக்டிஃபை பண்ண முடியும். இட் வில் ரெடியூஸ் வாரண்டி காஸ்ட் அண்ட் காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டி. ஒரு ப்ராப்ளத்தை நடக்கிறதுக்கு முன்னாடியே நாம் தடுத்து ஆக்ஷன் எடுக்கும்போது கண்டிப்பாக வாரண்டி காஸ்ட்டும் காஸ்ட் ஆஃப் புவர் குவாலிட்டியும் ரெடியூஸ் ஆயிரும். இட் வில் கண்ட்ரோல் எனி சேஞ்ச் டன் பை சப்ளையர் ஆர் கஸ்டமர். பிபாப் சப்மிஷனை ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளோட சப்ளையர் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களாங்கிறத நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளோட கஸ்டமர் அவங்களோட ப்ராடக்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறாங்களாங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்க முடியும். ப்ரிவென்ட்ஸ் யூஸ் ஆஃப் அன்அப்ரூவ்டு அண்ட் நான் கன்ஃபார்மிங் பார்ட்ஸ் பை சப்ளையர். சில சமயம் சப்ளையர் ஏதாவது ஒரு நான் கன்ஃபார்மிங் மெட்டீரியலையோ இல்லை நாம் அப்ரூவ் பண்ணாத மெட்டீரியலையோ யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளால் அதை தடுக்க முடியும். ஐடென்டிஃபை சப்ளையர் கேப்பபிலிட்டி அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ரெக்வயர்டு. பிபாப் சப்மிட் பண்ணுற ப்ராக்டிஸை வச்சே நம்மளோட சப்ளையரோட கேப்பபிலிட்டியை நாம் தெரிஞ்சுக்கலாம். அது மூலமாக அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்கை நாம் கொடுத்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். இம்ப்ரூவ்ஸ் த ஓவரால் குவாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். பிபாப் ஆக்டிவிட்டி மூலமாக நாம் நம்மளோட ப்ராடக்டோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். அதே மாதிரி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனையும் இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பிஎஸ்டபிள்யூ பற்றியும் பிபாப்பை பற்றியும் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட பார்ட் சப்மிஷன் வாரண்ட் வீடியோ முடியுது. இந்த வீடியோவோட பிபாப் சீரீஸும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் நெக்ஸ்ட் வீடியோவை இமீடியட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.